इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्तिमाला 27வது श्लोकम्. संताप्य रोदयितरि प्रसभं जनानाम् आहुर्ज्वरेऽपि विषमीक्षण रुद्रशब्दम् रौद्रञ्च तत्प्रकृतिकम् प्रतिरूपकं वा शब्दान्तरं भवति வாயச சப்த கல்பம். இந்த ருத்ரங்கிற சப்தம் எத்தனை அர்த்தங்கள்ல வருதுங்கிறது வரிசையா சொல்லிட்டே வர்றார். பல அர்த்தங்கள்ல இந்த ருத்ர சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா அக்னிக்கு ருத்ர சப்தம் வந்தது. 25வது ஸ்லோகத்துல சொல்லும் போது அக்னிக்கு ருத்ர சப்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இடம் காமிச்சார். அதுக்கப்புறம் மருத்கணம், மருத்துகள் சொல்லக்கூடிய அந்த கணதேவதை, அந்த கணதேவதைங்கிறக்கும் ருத்ர சப்த பிரயோகம் இருக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரன் சோகத்தை போக்குறதுனாலே ருத்ராவணேன ருதம் திராவயதி அப்படிங்கிற காரணத்தினால ருத்ரஹா அப்படிங்கிற அர்த்தத்துல ருத்ர சப்தம் வந்தது. அதுக்கப்புறம் யஜ்யத்தையும் ருத்ரன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு 26வது ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப இந்த 27வது ஸ்லோகத்துல ஜுவரத்தை கூட ருத்ரம்னு சொல்லியிருக்கு. ருத்ரஹான்னு ஜுவரத்தை பார்த்து ஜுவரங்கிற அர்த்தத்துல கூட ருத்ர சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கு வேதம். ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம ருத்ர சப்தம் வரத்துக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியா சொல்ல முடியாது. அக்னிய ருத்ரன்னு சொன்னதுக்கு ரோதி தீத்து ருத்ரஹாவாம். அக்னி அழுதது, அதனால ருத்ரஹா, ரோதனம் பண்ணினத்தால ருத்ரன்னு பேரு. இந்த மருத்கணங்கள் இருக்காளே அவளுக்கு ருத்ர சப்த பிரயோகம் பண்ணினதுக்கு காரணம் ருத்ரனிடத்திலிருந்து பிறந்ததுனாலேன்னு கொடுத்திருக்காரு. மகேஸ்வரன் ஈஸ்வரனை ருத்ர சப்தத்தால சொல்றதுக்கு காரணம் ருதம் திராவயதி. ருத்ரா சோகம், சோகத்தெல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கிறதுனால ருத்ரஹா அப்படின்னு அங்க சொல்லிருக்கு. யஜ்ஞத்துக்கு ருத்ர சப்த பிரயோகம் பண்ணினத்துக்கு காரணம் ருத்ரன் எல்லா இடத்திலையும் எல்லா யஜ்ஞத்துக்கும் பொதுவான ஒரு சுவாமியா இருக்கிறதுனாலே ருத்ரஹானே ருத்ரஸ்வாமிகத்வாதி யஜ்ஞா ருத்ரஹா. இப்ப இங்க ஜுவரத்தை ருத்ரம்னு சொல்ல போறா, அது என்னங்கிறது இப்ப பாத்துருவோம். சந்தாப்பிய ரோதயிதரி பிரசபம் ஜனானாம் ஆஹுர் ஜுவரேபி விஷமேக்ஷண ருத்ர சப்தம். விஷமேக்ஷண, 3 நேத்திரங்களை கொண்டவனே சிவனை பார்த்து சொல்றார். இந்த ருத்ர சப்தம் சந்தாப்பிய ரோதயிதரி. இந்த ஜுவரேபி ருத்ர சப்தம் ஆகுஹு அப்படின்னு சேர்த்துக்கணும். ஜுவரத்தையும் ருத்ரன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்றது? ஏன்னு கேட்டா அந்த ஜுவரமானது இப்படி பண்ணறது என்ன, சந்தாப்பிய ரோதயிதரி ஜுவரே. ஜுவரம் வந்தா உடம்பு பூரா ரொம்ப சூடு வாழிடுறதோ இல்லையோ, அதனால பெரிய சந்தாபத்தை உண்டாக்குறது. அந்த சந்தாபம் ரோதயதி அழ வைக்கிறது. ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சந்தாபத்தை ஏற்படுத்தி ரோதனம் பண்ணி வைக்கிறதுனாலே இந்த ஜுவரம் கூட ருத்ரம் அப்படின்னு ருத்ர சப்தத்தினாலே சொல்லப்படுகிறது. ஜுவரேபி ருத்ர சப்தம் ஆகுஹு. அதே மாதிரி ரௌத்ரம் அப்படின்னு ருத்ர சப்தத்திலேருந்து வந்த இன்னொரு சப்தம் ரௌத்ர சப்தம். அது தத் பிரகிருதிகம். இந்த ருத்ர சப்தத்திலேருந்து
ருத்ரங்கிற இந்த பிரகிருதி பூதமான சப்தத்திலிருந்து வந்த இன்னொரு சப்தம் ரௌத்ர அப்படிங்கிற சப்தம். இதை பிரகிருதியாக கொண்டது. ருத்ர சப்தத்துக்கு மேல வியாக்கரண ரீதியில ஒரு பிரத்தியம் வச்ச ரௌத்ரங்கிற சப்தம் வரும். பிரதிரூபகம் வா சப்தாந்தரம் பவதி வாயச சப்தவத்து. இந்த ரௌத்ர சப்தம் இன்னொரு ரௌத்ர சப்தமும் இருக்கு. ஒரு ருத்ர சப்தத்திலேருந்து வந்த ரௌத்ர சப்தம் ஒண்ணு. ரௌத்ரனே ஒரு சப்தம் இருக்கு. பார்த்தா இந்த சப்தம் மாதிரி தோணுமே தவிர அதை வாஸ்தவத்துல அப்படி இல்லை. பிரதிரூபகம் சொல்றது. இந்த பிரதிரூபம்னு பார்த்தா நமக்கு அதை போல தோணும். ஆனா அது இல்லை. இது அந்த மாதிரி விபக்தி பிரதிரூபகம்னு சொல்லுவா, திகந்த பிரதிரூபகம்னு சொல்லுவா. பார்க்கறதுக்கு திகந்தம் மாதிரி இருக்கும், ஆனா திகந்தம் இல்லை. அதுதான் பிரதிரூபகம். அந்த மாதிரி ததிதாந்த பிரதிரூபகம்னு சொன்னா ததிதாந்தம் போல அதோடைய ரூபம் இருக்கு, ஆனா ததிதாந்தம் இல்லை, அது வேற சப்தம். சப்தாந்தரம் பவதி வாயச சப்த கல்பம். இந்த வயஸ் அப்படிங்கிற சப்தத்தில இருந்து ததித பிரத்தியம் வச்சா வாயசாங்கிற சப்தம் வரும். வாய சப்தங்கிறது ததிதாந்தம், ரைட். ஆனால் இந்த காக்காவை சொல்றதுக்கு ஒரு வாயசகான சப்தம் இருக்கு. வாயசகான காக்கா. காக்காவை சொல்லக்கூடிய அந்த வாயச சப்தம் இருக்கே, அது இந்த வாயசங்கிற வயசுலேருந்து வயஸ் சப்தத்திலேருந்து தத்தித பிரத்தியம் வச்சு வரக்கூடிய வாயச சப்தம் இருக்கே, இத போல இருக்கிற வெறும் சப்தம், தத்திதாந்த சப்தம் இல்லை, வெறும் சப்தம். அந்த மாதிரி ருத்ரங்கிற சப்தத்திலேருந்து வரக்கூடிய ரௌத்ர சப்தத்தை போல காணப்படுற ரௌத்ர சப்தம் வேற ஒரு சப்தம் இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றார். ஆக இந்த இடத்துல ருத்ர சப்தமானது ஜுவரத்துக்கும் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை சொல்றார். வியாக்கியானம் பார்ப்போம். சந்தாப்பிய அப்படின்னா சந்தாபம் உற்பத்திய, ரொம்ப தாபத்தை உண்டுபடுத்தி. பிரசபம் அதுக்கு பலாத்காரேன்னு அர்த்தம். நினைக்காட்டாலும் அது வரதான் வருது, அதனால பலாத்காரமா வருது. ஜனானாம் ரோதைதரி, ஜனங்களை அழ வைக்கக்கூடியது எது? ஜுவரம். ஜுவரேபி ருத்ர சப்தம் ஆகும். இந்த ஜுவரத்துக்கும் ருத்ரங்கிற சப்தம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எங்க தத்ர ஸ்ருதி ருத்ர கலுவை வாஸ்தோஷ்பதி யதஹுத்வா வாஸ்தோஷ்பதீயம் பிரயாயாத் ருத்ர ஏனம் பூத்வா அக்னிரனுத்தாய ஹன்யாத் வாஸ்தோஷ்பதீயம் ஜுஹோதி அப்படின்னு வேத வாக்கியம் வேதத்துல வருது. இந்த இடத்துல ருத்ரஹா அப்படின்னு ருத்ரஹா மகேஸ்வரஹா வாஸ்தோஷ்பதி, வாஸ்தோஷ்பதின்னு சொல்றது. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவரே அர்த்தம் சொல்றார். இந்த வாஸ்தோஷ்பதிங்கிறது ருத்ரஹா. ருத்ரஹானா இங்க மகேஸ்வரன். முதல்ல அந்த மகேஸ்வரனுக்கு ருத்ரனுக்கு ஒரு ஆகுதி கொடுக்க வேண்டும். அதுக்கு வாஸ்தோஷ்பதீயம் ஜுஹோதி அப்படின்னு விதானம். இத செய்யாவிட்டால் என்ன தோஷங்கிறது சொல்றது. எது அகுத்வா வாஸ்தோஷ்பதீயம் பிரயாயாத், இந்த வாஸ்தோஷ்பதிக்கு செய்ய வேண்டிய ஹோமத்தை செய்யாமல் போனானே ஆனால், போனான்னு சொன்னா பிரயாயாத் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவானே ஆனால், அப்போ ருத்ர ஏனம் பூத்வா அக்னிஹி அனுத்தாய ஹன்யாத், இவனே அந்த அக்னியானது ருத்ரனாகி அடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்றது. அங்க எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறான்னு கேட்டா, அந்த அக்னி ஒரு ஜுவர ரூபமாக அவனுடைய உயிரை எடுக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. இப்ப நான் வாசி காமிக்கிறேன். தத்ர ருத்ரஹா மகேஸ்வரஹா வாஸ்தோஷ்பதி. முதல்ல ரெண்டு ருத்ர சப்தம் இங்க வந்திருக்கு. ருத்ரஹ்கலோய் வாஸ்தோஷ்பதி அப்படின்னு ஒரு ருத்ர சப்தம். எது அகுத்வா வாஸ்தோஷ்பதீயம் பிரயாயாத் ருத்ர ஏனம் பூத்வா அக்னிரனுத்தாய ஹன்யாத், அங்க ஒரு ருத்ர சப்தம். ரெண்டு ருத்ர சப்தம் இருக்கு. ரெண்டுக்கும் தனித்தனியா அர்த்தம் சொல்றார். முதல் ருத்ர சப்தத்துக்கு மகேஸ்வரஹா அதான் வாஸ்தோஷ்பதி. நமோ ருத்ராய வாஸ்தோஷ்பதயே இது தர்சனாத். வாஸ்தோஷ்பதீயம் வாஸ்தோஷ்பதி சம்பந்தினம் கார்கபத்தியம் ஹுத்வா பிரயாயா தேசாந்தரம் கச்சே. இந்த வாஸ்தோஷ்பதிக்கு சம்பந்தப்பட்ட அக்னி கார்கபத்திய அக்னி. அந்த கார்கபத்திய அக்னியில ஆகுதி கொடுத்து விட்டு ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகணும்.
இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னா ஏனம் அஜுஹ்வந்தம் ருத்ரஹா ஜுவரோ பூத்வா ஹன்யாத் இது பாவஹா. அப்படி இல்லைன்னா இந்த அக்னிக்கு ஆகுதி கொடுக்கலைங்கிறதுனாலே அக்னி ஒரு ஜுவர ரூபமாக வந்து இவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அத்த ருத்ர சப்தா ஜுவரவச்சனஹா. இந்த ருத்ர ஏனம் பூத்வா அக்னிர் அனுத்தாயங்க இடத்துல ருத்ரஹங்கிறது ஜுவரத்தை சொல்லக்கூடியதான். இந்த இரண்டாவது ருத்ர சப்தம் ஜுவரத்தை சொல்லக்கூடிய சப்தம். ஹனன ஸ்ருது. அதனாலதான் அந்த ஜுவரம் வந்து அவனுக்கு சிரமம் ஏற்பட்டு போகும், அனனம் ஏற்படும் சொல்லியிருக்கு. இவ்வளவு தூரம் இப்ப இதுவரையில் ருத்ர சப்தம் எந்த என்ன அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்பட்டதுங்கிறத சங்கிரகமா எடுத்து சொல்றார். அயம் சங்கிரகா. ரோதனாத் அக்னௌ ருத்ர சப்தா ருத் பர்யாய துக்கத்ராவணேன மகேஸ்வரே ருத்ர சப்தா சேர்க்கலாம். ருத்ரோத்பவதயா மருத்சு பாரிஷதேஷு ச ருத்ர சப்தா ருத்ர சாதாரண சுவாமிகத்வேன யஜ்ஞே ருத்ர சப்தா ரோதயதீதி ரோதயித்ருத்வமேவ ருத்ர சப்தஸ்ய ஜ்வரே பிரவருத்தி நிமித்தம். இந்த 5 இடத்துல இப்படி வருது ருத்ர சப்தம். முதல்ல அக்னிக்கு ருத்ர சப்த பிரயோகம் இருக்கு. மகேஸ்வரே ருதந்திராவயதி அப்படின்னு துக்கத்தை போக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த ருத்ரன் அந்த பரமேஸ்வரனுக்கும் பேர் இருக்கு. ருத்ரனிடத்திலிருந்து உண்டான காரணத்தாலே மருத்துகளுக்கு ருத்ராகா அப்படின்னு பேர் இருக்கு. அந்த ருத்ர கணங்களுக்கும் அதே மாதிரி இருக்கு, பேர் இருக்கு. ருத்ரனை சுவாமியாக கொண்டிருப்பதாலே யஜ்ஞத்துக்கு சுவாமி ருத்ரனா. அதனால யஜ்ஞத்திலையும் ருத்ர சப்த பிரயோகம் வந்திருக்கு. யஜ்ஞத்தினுடைய சிரஸானது துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ருத்ர சப்த பிரயோகம் யஜ்ஞங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. ரோதயதி அப்படிங்கிற காரணத்தால ஜுவரத்துக்கும் அதே ருத்ர சப்தம் வந்திருக்கு. இங்க எல்லாமே ருத்ர சப்தத்துக்கு அர்த்தம் ரோதயதி ருத்ரஹான விற்பத்தி சொல்லணுமா. இதே மாதிரி இப்ப ரௌத்ரங்கிற சப்தம் இருக்கே, அதை பத்தி சொல்றார். குரூர சப்த பர்யாயத்வேன பிரயுஜ்யமானஸ்ய அன்பிரத்யாந்தஸ்ய ரௌத்ர சப்தஸ்ய பிரகிருதி ஜுவரவாச்சக ஏவ ருத்ர சப்தா இத்யாக ரௌத்ரவிதி. இந்த ருத்ர சப்தம் ஜரத்தை சொன்னாரோ இல்லையோ, ஜுவரத்தை சொல்லக்கூடிய இந்த ருத்ர சப்தத்துல இருந்துதான் ரௌத்ரங்கிற சப்தம் குரூரங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இத்யாக ரௌத்ரமிதி. ரௌத்ரஞ்ச தத் பிரகிருதிகம். தத் பிரகிருதிகம்னு சொன்னா ஜுவரவாச்சக ருத்ர சப்த பிரகிருதிகம். அதாவது ஜுவரவாச்சினஹ ருத்ர சப்தா தசேதமித்யணி சதி ரௌத்ர சப்தோ நிஷ்பன்னஹா இது பாவா. ருத்ரன்னா ஜுவரம். அந்த ஜுவரத்தை சொல்லக்கூடிய ருத்ர சப்தஸ்ய அதுக்கு மேல ஒரு பிரத்யம் தசேதம், அந்த ருத்ரனோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால ஒரு அன் பிரத்தியம் வந்தது. அன் பிரத்தியம் வந்து அந்த தத்தீத பிரக்கிரியெல்லாம் பண்ணினா ரௌத்ரது ரூபம் வரும். ஆக இந்த ரௌத்ரங்கிற சப்தத்துக்கு குரூரமானது அப்படின்னு அர்த்தம். அथवा பிரதிரூபகம் வா ரௌத்ர சப்தான்னு போட்டிருக்காரு. ரௌத்ரஞ்ச தத் பிரகிருதிகம் பிரதிரூபகம் வா. வாயச சப்த கல்வத்துன்னு போட்டிருக்கார் அடுத்த வரியில. சப்தாந்தரம் பவதி வாயச சப்த கல்பம் அப்படின்னு. வாயச சப்தவத் தத்திதாந்த பிரதிரூபகம் சப்தாந்தரம் பவதி அப்படின்னா என்ன? யதா வயசப்தா வயசப்தா தத்திதே சதி ந வாயச சப்தா கிந்து தத்திதாந்த பிரதிரூபகம் சப்தாந்தரம் தத்வத் இத்யர்த்தः. வாயசகான காக்காக்கு ஒரு பேர் இருக்கு. இதே வாயச சப்தம் வயஸ் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த வயஸ் சப்தத்திலேருந்து தசேதம்னு ஒரு அன்பிரத்தியம் வச்சோம்னா அங்கேயும் ஒரு வாயச சப்தம் வரும். வயசோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு. ஆனா இந்த காக்காவை சொல்லக்கூடிய வாயச சப்தம் இருக்கு, இது அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு சப்தம். ஆனா அது ஒரு தத்திதாந்தம் கிடையாது. தத்திதாந்த பிரதிரூபகம். இந்த அஸ்தி அப்படின்னு திகந்த பத பிரயோகம் பண்றோமோ, ஆனா அஸ்தி க்ஷீரா அப்படின்னு சமாசம் பண்றச்சு அந்த அஸ்திங்கிறது திகந்தம் போல தோணக்கூடிய ஒரு அவ்யயம். திகந்தம் இல்லை, திகந்தம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி வரும்.
அதாவது அது பாக்குறதுக்கு திகந்தமோ தெரிதாந்தமோ அந்த மாதிரி தோணா நான் அப்படி இல்லை. ஒரு உதாரணம், ஆமுஷ்மிகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அமுஷ்மின் பவம் ஆமுஷ்மிகம். இந்த அமுஷ்மின் அப்படின்னு இது ஒரு விபக்தி அந்த மாதிரி ஒரு அவ்வியம் அமுஷ்மின் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டா, அமுஷ்மின்னு இந்த அதசப்தத்துக்கு புல்லிங்கத்திலேயோ நபும்சகலிங்கத்திலேயோ சப்தமி விபக்தி ஏகவச்சனத்திலேயும் ரூபம் வரும் அமுஷ்மின்னு. ஆனா அந்த அமுஷ்மின் சப்தத்துல இருந்து ஆமுஷ்மிகான்னு வருது இல்ல. அமுஷ்மின் அப்படின்னு ஒரு தனியா ஒண்ணு இருக்கு, ஒரு அவ்வியம். அதுல இருந்துதான் ஆமுஷ்மிகான்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயசுல இருந்து வாயச சப்தம் வரலாம். ஆனா காக்காவை சொல்றதுக்கு நாம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாயச சப்தம் அந்த அர்த்தம் இல்லை. வாயசகாங்கிறது அப்படியே அந்த மாதிரி இன்னொரு சப்தம் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ருத்ரங்கிற சப்தம் இருக்கே, அல்லது ரௌத்ர சப்தம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ததித பிரத்தியம் மாதிரி தோணினாலும், இந்த ருத்ர சப்தத்திலேருந்து வந்த சப்தம் ரௌத்ர சப்தம் அப்படின்னு தோணினாலும், ஒரு சில இடத்துல ரௌத்ரன்னு வேற தனியா ஒரு சப்தம் இருக்கு அப்படிங்கிறத நாம ஒத்துக்கணும். அதே மாதிரி ருத்ர சப்தமும் இருக்குன்னு சொல்லலாம். பல அர்த்தத்துல ருத்ர சப்தம் இருக்கு. ஆனா அந்த ருத்ர சப்தம் ததித பிரத்தியம், அந்த பிரத்தியம் வச்சுதான் சொல்லணும்னு இல்லை, வேற விதமாகவும் ரூಢமாகவும் வர முடியும் அப்படிங்கிறது இங்க சொல்லணும்னு நினைக்கிறார். நம்ம அடுத்த சுலபத்துக்கு போவோம். வாயச சப்தः ஏக ஏவ ததிதாந்த பிரதிரூபக சப்தः நான்யः கஷ்டிதஸ்தி இத்யாசங்கா நிவர்த்தியர்த்தம் தேஷாம் பகுத்வமாக. இந்த வாயசங்கிறது ஒரு சப்தம் தான் ததிதாந்தம் மாதிரி இருக்கு, ததிதாந்த பிரதிரூபகமாக இருக்கு, அதை போல இருக்கு. ஆனா அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமா கிடைக்கும். வேற ரௌத்ர சப்தங்கள்லாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது, வேற எந்த சப்தமும் உதாரணத்துக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்லாதே உனக்கு ஒரு லிஸ்டே கொடுக்கறேன். அந்த விபக்தி பிரதிரூபகமாக எத்தனையோ சப்தங்கள் இருக்கு. பாஷ்யத்துல கூட ராட்சச வாயசாதிபத்து போட்டு, ரக்ஷா ஏவ ராட்சசா வயஹா ஏவ வாயசா அப்படின்னு இருக்கு. ரக்ஷ ஏவ ராட்சசா வய ஏவ வாயசானா, ரக்ஷகான்னு சொன்னாலும் ராட்சசன்னு அர்த்தம், ராட்சசான்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். அப்ப அந்த இடத்துல தத்தித பிரத்தியம் ஒண்ணு வந்ததுனால ஒன்னும் பெருசா அர்த்தம் ஆயிடல, அதே அர்த்தம் தான் இருக்கு. புருஷா தத்திதம் மாதிரி அது இருக்குன்னு கூட சொல்லலாம். ராட்சச சப்தம் வாயசகாங்கிறதுக்கு இதோ பக்ஷின்னு தான் அர்த்தம். வயசப்தத்துக்கு பக்ஷின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வாயசகா அப்படிங்கிறது பக்ஷி, அதுக்கும் அதே அர்த்தம். அப்படிங்கிற அர்த்தத்துல பாஷ்யத்திலேயே ராட்சச வாயச அப்படிங்கிற சப்தத்தை உதாரணம் காமிச்சிருக்காரு. ஆனா அது தத்திதாந்தம், சார்த்திய தத்திதாந்தம். ஆனால் காகாவை சொல்லும் போது அது தத்திதாந்தம் இல்லை, அது ஒரு தனி சப்தம் சொல்லணும். அதுதான் இங்க உதாரணம். இப்ப அதை தத்தித பிரதிரூபகம் அப்படின்னு சொல்றது. ஆனா தத்திதாந்த பிரதிரூபமா வேற சப்தம் இல்லையே அப்படின்னு கேட்டா, நிறைய சப்தம் இருக்குப்பா. ராட்சச சப்தம் இருக்கு, பாஷிகாரர் காமிச்சது, இங்கேயும் நிறைய சப்தம் இருக்குன்னு காமிக்கிறா. ஏஷாம் பகுத்துவமாக தத்திதாந்த பிரதிரூபகமாக பல சப்தங்கள் இருக்கு பாரு. சந்தியேவ தத்தித பத பிரதிரூபகாணி பூரீணி பாகவத சாத்வத சன்னிபானி ஸ்யாத் தாத்ருகேவ பகவானிதி சப்தரூபம் ஷாட்குண்ய ஹேதுகமபி த்வதுபைதி நான்யம். பாகவத சாத்வத இந்த மாதிரி பல சப்தங்கள் இருக்கு. பார்த்தா ஒரு தத்திதாந்த பதம் போல இருக்குமா. இந்த பகவத் சப்தத்துக்கு ததித பிரத்தியமாக அன் பிரத்தியம் வச்சோம்னா பகவத் சப்தத்திலேருந்து பாகவத அப்படிங்கிற சப்தம் வரும். ஆனா இது தத்திதாந்தம். இதே மாதிரி தத்திதாந்தமா இல்லாத பாகவதானே ஒரு சப்தம் இருக்கு. அதே மாதிரி சாத்வத் அப்படிங்கிற இந்த சப்தத்திலேருந்து ததித பிரத்தியம் வச்சா சாத்வத அப்படின்னு சப்தம் வரும். இது தத்திதாந்தம். ஆனா தத்திதாந்தம் இல்லாம சாத்வத்தனே ஒரு சப்தம் தனியா இருக்கு. இதே மாதிரி பகவான் அப்படிங்கிற சப்தம் இருக்கே, இதுக்கு ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய
தர்மஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் பகை தீரணா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் படி 6 ஐஸ்வர்யங்களை சொல்லி, இந்த ஐஸ்வர்யங்களுக்கு பகம்னு பேரு. இந்த 6 ஐஸ்வர்யங்களும் நித்தியம் யாருக்கிட்ட இருக்குமோ அவர்தான் பகவான்னு சொல்லப்பட வேண்டியவர் அப்படின்னு விற்பத்தி சொல்லி கொடுத்திருக்கு. ஆக பகசப்தத்தினால இந்த மாதிரி 6 விதமான ஐஸ்வர்யங்களை சொல்லி அந்த உடையவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பகவான்கிற சப்தம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல பகவானே ஒரு சப்தம் இருக்கு. விற்பத்தி எல்லாம் காமிக்காம பகவானே சொல்லிவிடலாம், பார்த்தா அதை போல இருக்கு. ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த ஷாட்குண்யத்தை சொல்லக்கூடிய பகவத் சப்தமாகட்டும், வெறும் பகவத் சப்தமாகட்டும், இது எந்த பகவத் சப்தமும் ஒன்ன விட்டா வேற யாரையும் சொல்லாது அப்படிங்கிறது இங்க சொல்றார். ஷாட்குண்ய ஹேதுகமபி துவத் உபயிதி நாத்வத், ஒன்னை காட்டிலும் அந்யம் வேற யாரையும் அது போய் சேராது, சொல்லாதுன்னு அர்த்தம். பார்த்தா அதே மாதிரி இருக்கு. தத்தா சாத் தாதிருகேவ பகவான் இது சப்த ரூபம். ஷாட்குண்ய ஹேதுகமபி துவத் உபயிதி நான்யம் அப்படின்னா சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, பாகவத சப்தம், சாத்வத சப்தம், பகவத் சப்தம், இந்த மாதிரி பல சப்தங்கள் பார்க்கறதுக்கு தத்திதம் மாதிரி இருக்கக்கூடிய வெறும் தத்திதம் இல்லாத ஒரு அகண்ட சப்தமே இருக்கு சொல்லலாம். சந்தேவ இது பாகவத சாத்வத சன்னிபானி. சன்னிபன்னா இத போலன்னு அர்த்தம். பாகவத சாத்வத அப்படிங்கிற இந்த சப்தங்களை உதாரணமாக காமிச்சு இத போன்ற சப்தங்கள் தத்திதாந்த பிரதிரூபகாணி. தத்தித பிரத்யான், தத்திதான் சில பிரத்யங்களுக்கு பேர் கொடுத்திருக்கார் பாணி. அந்த பிரத்யாந்த சப்தமாக அத போல தோணும். இந்த மாதிரி நிறைய பதம் இருக்குங்கிறான். மைத்ராதிபதானி பூரீணி பகூனி. ஆதிபதத்தினால இதையும் எடுத்துடலாம். இந்த மைத்ர சைத்ர. மைத்ராங்கிறது மித்ராலேன்னு வந்திருக்கு, மித்ராலேன்னு வந்தது அப்படின்னு தெரியுது. ஆனா அப்படியே மைத்ரான்னு கூட தனியா ஒரு சப்தம் இருக்குன்னு தெரியுது. நிறைய இருக்கு இந்த மாதிரி சப்தம். பூரீணி பகூனி சந்தி, நிறைய சப்தங்கள் இருக்கு. ஏதாகு வைஷ்யாயாம் ஜாயதே விராத்யாத் சுதன்வாச்சாரிய ஏவச்ச பாருஷஸ்ச த்விஜன்மாச்ச மைத்ர சாத்வத ஏவச்ச. மைத்ரஹா அப்படின்னு சொன்னா மித்ரனோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தத்துல மைத்ரஹான்னு ஒரு சப்தம் வரும். ஆனா மைத்ரஹான்னு ஒரு சங்கர ஜாதிக்கு வேற பேர் இருக்கு. அதுக்கு இந்த பிரமாணத்தை காண்பிக்கிறார். வைஷ்யாயாம் ஜாயதே விராத்யாத்து சுதன்வா ஆச்சாரிய ஏவச்ச. அதே மாதிரி பாருஷா திஜன்மா மைத்ரஹா. அந்த சாத்வதகான்னு வேற ஒரு ஜாத்தியை சொல்லி வச்சிருக்கு. ஆஹா மைத்ரஹா சாத்வதா இதெல்லாம் பார்த்தா ஏதோ மித்ரனோட சம்பந்தப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு ஜாதிக்கு பேரு வரைச்ச அந்த அவயவார்த்தம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு உதாரணம் இருக்கு. ரசகாரஹா அப்படின்னு ஒரு சப்தம். வருஷாசு ரசகாரஹா அக்னிமாதீத அப்படின்னு வாக்கியம் வருது. ரசகாரஹா அப்படிங்கிறத நாம ரசம் கரோதி இது ரசகாரஹா அப்படின்னு விற்பத்தி சொன்னோம்னா அந்த ரசத்தை நிர்மாணம் பண்றவன்னு அர்த்தமாகும். ரசத்தை நிர்மாணம் பண்றதுங்கிறது பொதுவா ஒரு ஜாதியோட காரியமா இருந்தாலும் கூட யாருனால முடியுமோ அவெல்லாம் பண்ண முடியும். அதாவது ஒரு பிராமணன் ரைவர்ணிகன் கூட அந்த ரசத்தை நிர்மாணம் பண்ண அந்த கலையை கத்துண்டு அந்த காரியத்தை செய்யலாம். அப்படி செய்யும் போது ரசங்கரோதி ரசகாரஹா அப்படிங்கிற இந்த விற்பத்தியை வச்சுட்டு பார்த்தோம்னா யௌகிகமாக அவன் ரசகாரன் ஆயிடலாம். ஆனா ரசங்கரோதி ரசகாரஹா இந்த விற்பத்தியே கிடையாது. வெறும் ரசகார அப்படின்னு பேர் உள்ள ஒரு ஜாதி இருக்கு. அந்த ஜாதிக்காரனுக்கு தான் வருஷாசு ரசகாரஹா அக்னிமாதீத அப்படின்னு அந்த விதிவாக்கியத்துல அந்த வருஷா காலத்துல ஆதாரம் பண்ண சொல்லிருக்கு. பார்த்தா ரசம் கரோதி மாதிரி இருக்கும். ஆனா ரசம் கரோதி இல்லை, அவனுக்கு ரசம் பண்ண தெரியுமோ தெரியாது. அந்த ஜாதியில பிறந்தானா அவன் ரசகாரகான்னு வச்சிருக்கான். அத போல இது ஷஷ்ட சாத்வதோ நாம விஷ்ணோராயத்தனானிச்ச பூஜையேத் ஆஜ்ஞயா ராஜ்ய சது பாகவத ஸ்மிருதா. இந்த வரிசையா வைஷ்யா ஸ்திரீ இடத்திலே ஒரு பிராத்தியன்னா சம்ஸ்காரம் இல்லாத தன் மூலமாக உண்டாகக்கூடிய
இடத்துல பல ஜாதி ஏற்படுறது, இதெல்லாம் தர்மசாஸ்திர விஷயங்கள். சுதன்வா ஆச்சாரியா, ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. ஆச்சாரியன்னு ஒரு ஜாதி, இது ரொம்ப பிரசித்தமான ஆச்சாரியன்னு அர்த்தம் இல்லை. பாருஷா த்விஜன்மா மைத்ர சாத்வதா, இந்த சாத்வதான்னு ஆராய்ச்சி. அப்புறம் ஒண்ணு பாகவதகான்னு சொல்றது. சாத்வதா இவனுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஷஷ்டஸ்ய சாத்வதோ நாம விஷ்ணோ ராயத்தனானி ச பூஜையேத் ஆஜ்ஞயா ராஜ்ஞா சது பாகவதா ஸ்மிருதா. இவன் விஷ்ணு கோவில்கள்ல பூஜையே விஷ்ணுவை பூஜை பண்ணிட்டு இருக்கணும். ராஜாவுடைய ஆஜ்ஞையாலே அவன் விஷ்ணு கோவில்ல அர்ச்சகனாக இருக்கணும். அவன் தான் பாகவதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்த்தா பாகவத சப்த பிரகிருதிதயா சங்கியமானம் பகவத் சப்த ரூபம் அப்படி ததிதாந்த பிரதிரூபகம். பாகவதங்கிற சப்தம் எதுல இருந்து வருது? பகவத். இதுல இருந்து பாகவதா, பகவத் சப்தத்துல இருந்து ஒரு தட்டில அன் போட்டோம்னா, அன் பிரத்தியம் வச்சோம்னா பாகவதன்னு சப்தம் வந்துடும். அப்படி வந்த மாதிரி இருக்கு. ஆனா பாகவதங்கிறது தனியாவே ஒரு அர்த்தம் வேற இருக்கு. பகவத் சப்தத்துக்கு கூட அதே மாதிரி தனியா அர்த்தம் இருக்குங்கிறத இங்க காண்பிக்கிறார். ஸ்யாத் தாதிருகேவ ஸ்யாதிதி பகவான் இது சப்த ரூபம் தாதிருகேவ. பகவான் ஒரு சப்தம் இருக்கு. இதுவும் அந்த தத்தித என்ன தத்திதாந்த பத பிரதிரூபகம் இவ. அதை பார்த்தா தத்திதாந்த பதமும் ஒண்ணு உண்டு. பகவத் சப்தம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பகவத் சப்தம் இருக்கு. இதுவும் பகசப்தத்துக்கு மேல மதுக்குன்னு ஒரு தத்தித பிரத்தியம் போட்டு வந்த மாதிரி இருக்கும். அதாவது பகசப்தத்துக்கு மேல மது பிரத்தியம் போட்டா பகவான் தான் வரும். ஆனா இந்த பகவான்கிற ஒரு சப்தம் அந்த தத்தித பிரத்தியம் வராமலே இப்படி ஒரு தனி சப்தமா இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறார். பகவத் சப்தஸ்ய பவாதி சப்தவத்து பூஜ்ய மாத்திரே ரூಢத்வா. பகவான்கிற சப்தத்துக்கு நீங்க பகஹா அஸ்ய அஸ்தின்னு சொன்னா என்ன, சொல்லாட்டா என்ன, அதை பத்தி இல்லை. இது ரூಢ்யா பூஜ்யங்கிற அர்த்தத்துல இருக்கு. பகவான்கிற அர்த்தம் இது நம்ம பிரயோகத்துல பார்க்கலாம். பகவான் பாஷ்யக்காரகா அப்படின்லாம் சொன்னா அந்த பகவான்ங்கிறதுக்கு பூஜ்யகா அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஒரு மரியாதைக்கு சொல்றது. இந்த தத்தித பிரத்தியம் வச்சோம்னா அப்ப என்ன அர்த்தம் ஆகும்? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸா ஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரணா. சம்பூர்ணமான ஒரு ஐஸ்வர்யம், அப்புறம் நல்ல பராக்கிரமம், வீரியம், நல்ல யசஸ், நல்ல ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம், இதுதான் பகமா. அப்படிங்கிறதுனால இது 6 குணங்கள்னு சொல்லுவா. இதி வச்சனாத் ஐஸ்வர்யாது ஷட்குண்யவாச்சி பகசப்தா. இந்த 6 விதமான ஐஸ்வர்யத்தை சொல்லக்கூடியது பகங்கிற சப்தம். அந்த பகசப்தத்துக்கு பகவஸ்யாஸ்தி பகவான் அப்படின்னு மது பிரத்தியம் வைக்கலாம். தஸ்மான் மதுபி சதி நிஷ்பன்னா பகவத் சப்தா தத்குணத்தே பரமபுருஷே வர்த்ததே இத்தியாக. இப்படி சொன்னாலும் இந்த பகவத் சப்தம் உனக்குதான் வரும். ஏன்னா 6 குணங்கள் கொண்டவன் நீதான். ஷட்குண்ய ஹேதுகம் அப்படி துவதுப இது நான். ஷாட்குண்யம் ஷட்குணாயவ ஷாட்குண்யம். 6 குணங்கள். ஷாட்குண்யம்னா 6 குணங்கள்னு அர்த்தம். இங்க பிரத்யேகத்துக்கு அர்த்தம் இல்லையா. யசா சத்வாரோ வர்ணா சாதுர்வர்ணியம்னு சொல்லுவா. சாதுர்வர்ணியம்னு சொன்னா 4 வர்ணங்கள், அவ்வளவுதான் அர்த்தம். அதுக்கு வியாக்கரணம் இருக்கு. சதுர்வர்ணாதீனாம் சுவார்த்தே உபசம்சாமி இது சுவார்த்தேஷி. ததித பிரவருத்தி நிமித்தம் யஸ்ய. ததித பிரவருத்தி நிமித்தம்ல ஏதோ தப்பு இருக்கும் போல இருக்கு. ஏதாவது பாடம் இருக்கான்னு பார்க்கலாம். தத் பகவத் சப்த ரூபம் त्वदन्यम न उपैति नाभिधत्ते इत्यर्थः. இந்த தத்தித பிரத்யம் போட்டு பகவத் பகமுள்ளவன் உள்ளவன் அப்படியே அர்த்தம் கொண்ட பகவத் சப்தத்தை சொன்னாலும் அது ஒன்னதான் சொல்லும். ஒன்ன விட்டா வேற யாரையும் சொல்லாது. இல்ல பகவானே ஒரு பேரு, அதுல பிரிக்கலாம், பகவான் அப்படிலாம் பிரிக்காம சொன்னாலும் அதை ஒன்னதான் சொல்லுவோம். ஆக எப்படியா இருந்தாலும் இந்த சப்தங்கள் ருத்ர சப்தமாகட்டும், இது எல்லாமே ஒன்னிடத்துலதான் அந்த அசங்குச்சிதமான பிரவൃத்தி நிமித்தம் கொண்டதாக இருக்கு. அதாவது வேற ஒண்ணும் இல்லை, இந்த சப்தத்துக்கெல்லாம் நீதான் அர்த்தம் அப்படின்னு கொண்டு போறார். துவத் அந்யம் நோபைதி. ஒன்னை விட்டா வேற யாரையும் இந்த சப்தங்கள் சொல்லாது. 28 ஸ்லோகம் ஆயிடுச்சு. நம்ம இதோட வச்சுப்போம்.